ஒரு நிமிஷம் மேலே தள்ளிடாதீங்க. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்னென்னா முட்டை பெப்பர் மசாலா தாங்க பார்க்க போகிறோம். உண்மையிலே இது வந்து வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி அது கூட வந்து நம்ம வந்து ஆப்பத்தை வச்சு தான் அதை வந்து சாப்பிட போகிறோம். எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறோங்கிறத பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஆம்லேட்டுக்கு போடுற மாதிரி இந்த மாதிரி பொடிசாக எல்லாத்தையும் கட் பண்ணி கூடவே மஞ்சப்பொடி உப்பு போட்டு நல்லா அடித்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றி ஃபயரை சிம்மில் வச்சு அருமையாக இட்லி அவிக்க மாதிரி அவிச்சு எடுத்துக்காங்க. கடாயில் எண்ணெயை விட்டு கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பொடிசாக நறுக்கின வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரந்தாட்டியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி பழத்தை சேர்த்துட்டு கூடவே உப்பு, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, கரம் மசாலா, கொஞ்சம் கொரியாண்டர் பொடியை சேர்த்து நல்ல மசாலாவை நல்ல பச்சை வாசம் போந்தாட்டியும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நல்ல இப்போ அந்த மசாலா எல்லாம் வேகந்தாட்டியும் மூடியை போட்டு நல்லா மூட விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரீமி இப்போ தான் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை இந்த மாதிரி இட்லி குக்கரில் வச்சு அவிச்சு எடுத்துருக்கோம். பாருங்கள், இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா தீயை வந்து கொஞ்சம் ஸ்லோவில் தான் வச்சு அவிக்கணும். அப்போ தான் இந்த மாதிரிகளை வந்து கிடைக்கும். நம்ம மசாலா இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு முட்டையை இந்த மாதிரி சேர்த்து கூடவே கொத்தமல்லி, பெப்பர் தூள் சேர்த்து நல்ல கடாயில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான முட்டை பெப்பர் மசாலா ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து ஆப்பம் வந்து நம்ம வீட்டில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்க மாதிரி சூப்பராக வேறு லெவலில் பண்ணுவோம். நம்ம வீட்டம்மாவுக்கு ரெசிபி சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி இன்னும் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், அந்த ஆப்பம் வந்து எப்படி நடுவில் இட்லி மாதிரி ப்ளஃபியாகவும் சைடெல்லாம் நல்ல மெல்லிஸாக கிறிஸ்பியாகவும் வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம வீட்டில் ஆப்பம் நல்ல சுட சுட ஆப்பமும் இந்த முட்டை பெப்பர் மசாலாவும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க.